வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தீமைய அழிச்சு கருணையால இந்த பிரபஞ்சத்தையே காத்த ஒரு மாபெரும் தெய்வத்தோட கதை. வாங்க முருகப்பெருமானோட அந்த தெய்வீக பயணத்துல நாமளும் சேர்ந்து பயணிப்போம். இது பிரபஞ்சத்தோட ஒரு பழமையான விதி. இந்த ஒரு வரிதான் நம்மளோட கதாநாயகன் முருகப்பெருமானோட அவதாரத்துக்கு அடித்தளமா அமைஞ்சுது. எல்லா கதைக்கும் ஒரு வில்லன் இருப்பாங்க இல்லையா? அப்படி இந்த கதையோட தொடக்கம் ஒரு பயங்கரமான அசுரன் கிட்ட தான் ஆரம்பிக்குது. அவன் பேரு சூரபத்மன். அவனோட கொடுங்கோல் ஆட்சியால 3 உலகமுமே இருட்டுல மூழ்கி இருந்துச்சு. சரி, இந்த சூரபத்மனுக்கு இவ்வளவு பவர் எப்படி கிடைச்சதுன்னு யோசிக்கிறீங்களா? அது பிரம்மா கொடுத்த ஒரு வரம். என்ன வரம்னா, எந்த தேவனாலையும் மனுஷனாலையும், ஏன் வேற எந்த அசுரனாலையும் அவனை அழிக்கவே முடியாது. இந்த வரந்தா அவனோட அகங்காரத்துக்கு தீனி போட்டு அவனை ஆட்டம் போட வச்சுது. அவன் செஞ்ச அட்டகாசம் கொஞ்ச நஞ்சமில்ல. தேவர்களை எல்லாம் சித்திரவதை செஞ்சான். முனிவர்களோட யாகத்தை எல்லாம் அழிச்சான். அவனோட சக்தியால 3 உலகமுமே நடுங்கி போச்சு. பிரபஞ்சத்தோட இந்த அழுக்குரல் கடைசியா சிவபெருமானோட காதுகளுக்கும் போச்சு. இப்போ ஒரு தெய்வீக தலையீடு கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. இதுக்கு ஒரு தீர்வு வேணுமே. அதுவும் சாதாரண தீர்வில்ல. சூரபத்மன் வாங்கின அந்த வரத்தோட எல்லைகளையெல்லாம் தாண்டி ஒரு புது சக்தி பிறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. முருகனோட பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வே கிடையாது. அது ஒரு அண்ட நிகழ்வுனே சொல்லலாம். பாருங்க, சிவனோட நெற்றிக் கண்ல இருந்து 6 தீப்பொறிகளா தோன்றி அந்த வெப்பத்தை தாங்க முடியாம அக்னியும் வாயும் அதை சுமந்துட்டு போறாங்க. அப்புறம் கார்த்திகை பெண்கள் அந்த 6 பொறிகளையும் 6 குழந்தைங்களா வளர்க்குறாங்க. கடைசியா அன்னை பார்வதி அந்த 6 குழந்தைங்களையும் ஒன்னா அணைக்க ஒரே உருவமா நம்ம முருகன் உருவாகிறார். ஆறுமுகன், கார்த்திகேயன், குமரன், இப்படி அவருக்கு ஏகப்பட்ட பேரு. ஆனா ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கு. கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால கார்த்திகேயன், 6 முகங்களோட இருக்கிறதால ஆறுமுகன், இப்படி ஒவ்வொரு பேரும் அவரோட பிறப்பு ரகசியத்தை சொல்லுது. முருகன்னா வெறும் போர்க்கடவுள் மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அவரோட 6 முகங்களும் சும்மா இல்ல. ஒவ்வொன்னும் அறிவு, வீரம், கருணை, ஒழுக்கம், தைரியம், தர்மம்னு மிக முக்கியமான குணங்களோட பிரதிபலிப்பு. இதனாலதான் அவர் ஞானம், ஆற்றல் 2ஓட முழுமையான வடிவமா இருக்கார். சரி, முருகனோட சக்திய பத்தி பார்த்துட்டோம். ஆனா அவரை ஞானத்தோட வடிவமா மாத்துன ஒரு முக்கியமான கதை இருக்கு. உண்மையிலே எது முக்கியம்னு புரிய வச்ச கதை அது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சிவபெருமான் ஒரு ஞான பழத்தை வச்சு ஒரு போட்டி வைக்கிறார். யார் முதல்ல உலகத்தை சுத்தி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பழம். இப்போ 2 சகோதரர்களோட அணுகுமுறைய பாருங்க. முருகன் தன்னோட வேகத்தை நம்பி மயிலேறி உலகத்தை சுற்ற கிளம்பிட்டார். ஆனா விநாயகரோ ரொம்ப அழகா என் உலகமே நீங்கதான்னு சொல்லி அப்பா அம்மாவையே சுத்தி வந்துட்டார். பழம் கிடைக்காததால முருகன் கோபத்தோட பழனிமலைக்கு போயிடுறார். அங்க போய் எல்லாத்தையும் திறந்து ஒரு ஆண்டியா நிக்கிறார். அந்த தனிமையில, அந்த தியாகத்துல தான் அவர் ஒரு ஆழமான பாடத்தை கத்துக்கிறாரு. அந்த பாடம்தான் இது. வேகத்தை விட ஞானமே பெரியது. இது முருகன் கத்துக்கிட்ட பாடம் மட்டும் இல்ல, அவர் இந்த உலகத்துக்கே கத்துக் கொடுத்த பாடம். இப்போ முருகன் கிட்ட சக்தியும் இருக்கு, ஞானமும் இருக்கு. அவரோட அவதார நோக்கம் நிறைவேற வேண்டிய நேரம் வந்தாச்சு. சூரபத்மனை எதிர்க்க வேண்டிய நேரம் இது. அவரோட கையில இருக்கிற அந்த வேலை பத்தி சொல்லியே ஆகணும். அது சும்மா ஒரு ஈட்டி கிடையாது. அன்னை பார்வதியே தன் சக்தியை திரட்டி செஞ்ச தெய்வீக ஆயுதம் அது. அகங்காரத்தையும் தீமையையும் ஒன்னா சேர்த்து அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அந்த கடைசி கட்ட போற கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சூரபத்மன் தன்னோட மாய சக்தியால மலையா கடலா பயங்கர மிருகமான பல உருவம் எடுக்கிறான். ஆனா வேலோட சக்திக்கு முன்னாடி எதுவுமே நிக்க முடியல. போர் முடிஞ்சது. ஆனா கதை இங்க முடியல. இனிதான் முருகனோட உண்மையான தெய்வீக குணம், அவரோட கருணை வெளிப்பட போகுது. இதோ பாருங்க, ஒரு நம்ப முடியாத கருணை செயல். தோத்துப்போன சூரபத்மனை முருகன் அழிக்கல. அதுக்கு பதிலா என்ன செஞ்சாரு தெரியுமா? அவனை 2ஆ பிளந்து, ஒன்ன மயிலாக்கி தன் வாகனமா வச்சுக்கிட்டார், இன்னொன்ன சேவலாக்கி தன் கொடியில ஏத்திக்கிட்டார். இதுலருந்து என்ன தெரியுது? அவர் தீமையத்தான் அழிக்கிறாரே தவிர கருணையை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவரோட உண்மையான சக்தியே அந்த இரக்கம்தான். சரி, இந்த கதைய நாம நிகழ்காலத்துக்கு கொண்டு வருவோம். இன்னிக்கும் ஏன் முருகப்பெருமான் இத்தனை மக்களால கொண்டாடப்படுறார்? ஏன்னா அவர் பக்தர்களோட கூடவே வாழ்ற ஒரு கடவுளா பார்க்கப்படுறார். பக்தர்கள் என்ன நம்புறாங்கன்னா, முருகான்னா மனசார கூப்பிட்டா போதும், பயம், தடைகள், தேவையில்லாத தாமதங்கள், குழப்பம்னு எல்லாமே நீங்கிடும் சொல்றாங்க.
உடனடியா வந்து உதவுற கடவுளவர். அவர் வெறும் புராண கதாபாத்திரம் அல்ல, இன்னிக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு வாழும் நம்பிக்கை. பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் நீங்க போனீங்கன்னா அங்க வர்ற கூட்டத்தையும் அவங்க கண்ணுல தெரியற பக்தியையும் பார்த்தாலே புரியும். கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. வேகத்துக்கு மட்டும்தான் பரிசு கொடுக்கற இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல ஞானத்தோட மதிப்பு என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சக்தி வாய்ந்த பக்தி கோஷங்களோட இந்த விளக்கத்தை நாம நிறைவு செய்யலாம். உங்க மனசுல தெய்வீக ஆற்றலும் அமைதியும் நிறையட்டும். வேல் வேல் முருகா, ஹரோ ஹரா.